வாழ்க்கையில நீங்க எப்பவுமே பணப்பிரச்சனையில மாட்டாம இருக்கணும் அப்படின்னா, பணம் சம்பந்தமான சிக்கல் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, மேலும் மேலும் பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியம் நண்பர்களே. இந்த 2 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து கேளுங்க நண்பர்களே. இந்த 2 விஷயங்கள்ல முதலாவது என்னன்னா, அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ்ன்னு சொல்லப்படுது. 2வது டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றப்படுது. அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா, அது வந்து 2 வருடமோ, 5 வருடமோ, 10 வருடமோ கழிச்சு அது வந்து பல மடங்கா உங்களுக்கு திருப்பி வருதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க பணத்தை முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வந்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் தேஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா உங்கள்ட்ட இருந்து காணாம போயிடும் நம்மளே. இப்ப ரியல் எஸ்டேட்ல ஒரு வீட்டு மனையில ஒரு தங்கத்துல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா, அதான் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு கார், ஒரு பைக் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிக்கிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப இந்த 2 விஷயங்கள எக்ஸாம்பிளா வச்சுட்டு எதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு நீங்க சமயோஜிதமா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, பணம் உங்ககிட்ட நிறைய சேரும். வாழ்த்துக்கள்.